ரோஸ்ட்ங்கிற மாதிரி எல்லாம் பேசுற அளவுக்கு இந்த ரோஸ்டர் பிரதர் வந்துட்டு ரோஸ்டர் ஆயிருக்காங்க. ஓகே ஃபைன். நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். இந்த பசங்க பேசுற அந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா, இது உண்மையிலேயே டிஎம்கேக்கு ஒரு மாபெரும் ஒரு பேரடியாக விழும். ஏன்னா இவன் பேசியே மக்களை வெறுப்படைய செய்யறான். சில விஷயங்களை பத்தி பேசவே கூடாது. அரசுங்கிற பட்சத்துல எல்லா ஆட்சியிலுமே பாத்தீங்கன்னா லாக்அப் டெத் நடக்கலாம், ஒரு போராட்டம் நடக்கலாம், கூட்ட நெரிசல்ல மறைவுகள் ஏற்படலாம், எல்லா ஆட்சியிலுமே நடக்கும். ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது அதை எதிர்த்து பேசுவோம். நம்ம கட்சியா இருந்தா வாய மூடிக்கிட்டு இருப்போம். அதே நம்ம கட்சியில வேற ஒருத்தர் நடத்துற கட்சியா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு பழி அங்க போடலாமா? இதெல்லாம் எல்லாருக்குமே உள்ளதுதான், எல்லாருக்கும் உள்ளதுதான். சரிங்களா? என்னத்தான் இருந்தாலும் இந்த பையன் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அது பலர் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எதற்காக ஒரு பகுதிக்கு வந்தாங்க? நீ எதற்கு அந்த இடத்துக்கு போன? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இது வந்து நீங்க மூவி ரிவ்யூக்கு தான வந்தீங்க, எதுக்குங்க அரசியல் பேசுறீங்க? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பொது இடங்கள்ல எதுக்குங்க அரசியல் பேசணும்? ஒரு தலைவர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவரை பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா? டிவிகே பத்தியும் குறிப்பா வந்துட்டு விஜய் பத்தியும் தாக்கி பேசுறதுக்கு உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? இன்னொரு தொண்டனுக்கு வெறி ஆகுமா ஆகாதா? ஆகுல. அப்ப இது வன்முறை தூண்டுற செயல் தானே? கரூர் விஷயத்துல விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசக்கூடியவங்க தான் நீங்க அதிகமா கைது செய்றீங்க. பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா இல்ல பேசினா விடமாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? இது மிரட்டுற மாதிரி